நாம் பிறருக்கு செய்வது மற்றொருவர் மூலமாக நமக்கே வந்து சேரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி. நீங்கள் செய்த நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக் கொண்டு நேரம் வரும்போது அது உங்களுக்கு கட்டாயமாக திருப்பி கொடுக்கும். கர்மா என்பது காரணம் மற்றும் விளைவின் உலகளாவிய விதி. நீங்கள் விதைத்ததை அறுவடை செய்வீர்கள். நீங்கள் செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து கொண்டே வரும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. எதுவும் தற்செயலாக விதியால் நடக்காது. உங்கள் செயல்களால் உங்கள் சொந்த விதியை உருவாக்குகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் உங்களை சுற்றியுள்ள அனைத்தும் கடந்த கால கர்மாக்களின் விளைவாகும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் விதைக்கின்ற விதை எந்த ரகத்தை சேர்ந்தது என்பதை காலம் நமக்கு காட்டிக் கொடுக்கும். எரியும் நெருப்பில் கவனம் வைப்பது போல் ஒவ்வொரு நிகழ்விலும் கவனம் வையுங்கள். எதை செய்தாலும் திருந்த செய்யுங்கள். அதுவே வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும். நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அநீதி செய்து மற்றவர்களுக்கு துன்பம் தருபவர்கள் வென்றதாக சரித்திரம் இல்லை. அவர்கள் தோல்வியை தழுவுவது நிச்சயம் உறுதி. தீய செயல்கள் தொடக்கத்தில் தேன் போல இனித்தாலும் முடிவில் துன்பத்தையே கொடுக்கும். உங்களின் துன்பங்களுக்கு மற்றவர்களை குறை கூறுவதை நிறுத்துங்கள். பாவம் அதன் சொந்த நரகத்தையும் நன்மை அதன் சொந்த சொர்க்கத்தையும் உருவாக்குகிறது. ஆகாயத்திற்கு சென்றாலும், நடுக்கடலுக்குள் சென்றாலும், மலையின் இடுக்கில் மறைந்து கொண்டாலும், எங்கு சென்று ஒளிந்து கொண்டாலும் தீய செயலை செய்தவர் அதன் விளைவுக்கு தப்பவே முடியாது. வாழ்க்கையாகட்டும் மரணமாகட்டும் காரணம் இருக்கிறது. காரணம் இல்லாமல் எதுவும் நிகழ்வதில்லை. விதையோ வினையோ விதைத்தவனுக்கு அதற்கான பலன் நிச்சயம் உண்டு. எப்படி ஒருவருடைய நிழல் அவனை தொடர்கிறதோ அப்படி நேர்மறையான மனதுடன் செயல்பட்டால் இன்பமும் அவனை தொடரும். ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. காரணம் இன்றி விளைவில்லை. இவை இரண்டும் இணைந்து செல்கின்றன. உங்கள் மகிழ்ச்சிக்கும் துன்பத்திற்கும் நீங்களே காரணம். உங்கள் மீதுள்ள குறைகளில் கவனம் செலுத்துங்கள். நல்வழியில் நிர்வகிக்கப்பட்ட மனம் மனிதனை செம்மைப்படுத்தும். அதனால் வரும் நன்மையும் எல்லையற்றது. தூய்மையான சிந்தனைகளும் செயல்களும் ஒருவனை தொடர்ந்து வரும் நிழல் போல என்றும் அவை ஆனந்தத்தை தரும். அக்கறையின்றி செய்யும் எந்த செயலாலும் பலனேதும் உண்டாகாது. வாழ்வில் உண்டாகும் நன்மைக்கும் தீமைக்கும் அவரவர் செயல்களே காரணம். துன்பத்தை ஒழிக்க விரும்பினால் மனதை தூய்மையுடன் வாழுங்கள். பாவச் செயலில் மறந்தும் ஈடுபடக்கூடாது. அது பழுத்து பயன் விளைவிக்கும் போது தாங்க முடியாத வேதனையை உண்டாக்கும். பொய், களவு, சூதுவாது போன்றவை தொடக்கத்தில் நன்மை அளித்தாலும் முடிவில் தீமையே அளிக்கும். மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் மரண நேரத்தை உன் கைகளால் குறிப்பதற்கு சமம் என்பதை ஒருபோதும் மறவாதே. மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் போது நினைவில் கொள், நாளைய துன்பத்தை இன்றே நீ விதைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை. பழி வாங்க உன் நேரத்தை வீணடிக்காதே. உங்களை காயப்படுத்தியவர்கள் இறுதியில் தங்கள் கர்மாவை எதிர்கொள்வார்கள். கர்மா என்பது பிரபஞ்சத்தின் வழி. இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வந்து சேரும். கர்மா என்பது நிச்சயமான ஒன்று. நீங்கள் யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. வினையின் பயன் விதைத்தவன் வேர் அறுக்கையில் விளையும் பயிரின் பலன் தெரிவது போல விதியின் பலன் ஒவ்வொருவர் செய்த கர்மக்களில் அடங்கும். மற்றவர்களை யார் காயப்படுத்துகிறார்களோ அவர்களும் காயப்படுவார்கள். அது கெட்ட கர்மா என்று அழைக்கப்படுகிறது. நேர்மையாக இருங்கள் கர்மாவை போல. அது இறுதியில் உங்களிடம் வரும். நீங்கள் உண்மையிலேயே கர்மாவை புரிந்து கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்திற்கும் நீங்கள் தான் பொறுப்பு என்பதை புரிந்து கொள்வீர்கள். எதுவும் தற்செயலாக விதியால் நடக்காது. உங்கள் செயலால் தான் உங்கள் சொந்த விதியை உருவாக்குகிறீர்கள். காரணம் இன்றி காரியங்கள் இல்லை. இதுவே கர்மவினை சாராம்சம். நீங்கள் எவ்வளவு அன்பை கொட்டி கொடுக்கிறீர்களோ அவ்வளவு அன்பையும் நீங்கள் பெறுவீர்கள். கர்மா உங்களுக்கு தகுதியானதை பெற்று தரும். தெரியாமல் செய்தாலும் சரி, அறியாமல் செய்தாலும் சரி, தவறோ சரியோ ஒரு நாள் நிச்சயம் திரும்பி வரும். நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி,
கெட்டதாக இருந்தாலும் சரி, நீ கடவுளை கும்பிட்டாலும் உன் கர்ம வினைகளை அனுபவித்தே தீர வேண்டும். கடவுளுக்கு பயப்படவில்லை என்றாலும் கர்ம வினைகளுக்கு பயப்படுங்கள். ஏனெனில் கடவுள் மன்னிப்பார். கர்ம வினைகள் திரும்பி வந்தே தீரும். நீ விதைத்தது ஒன்றாயிருக்க விளைவது மட்டும் வேறொன்றாயிருக்குமா என்ன? பிறர் வாழ்வில் நீ அரங்கேற்றிய நாடகமெல்லாம் உனக்கு நடந்தேறும் நாள் தொலைவில் இல்லை. வாழ்வை ஆரம்பி. இதுதான் கர்மா. நீ அடுத்தவனை ஒழிக்க நினைத்தால் உன்னை அழிக்க ஒருவன் வந்து கொண்டே இருப்பான். ஈர்ப்பு விசையை போலவே கர்மாவும் மிகவும் அடிப்படை. நாம் அதை அடிக்கடி கவனிக்க மாட்டோம். பிறர் பூட்டை கலைத்தவருக்கெல்லாம் கூடே இல்லாமல் செய்து தன் இருத்தலை உறுதி செய்கிறது கர்மா. பழிவாங்க உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்களை காயப்படுத்தியவர்கள் இறுதியில் தங்கள் கர்மாவை எதிர்கொள்வார்கள். நீங்கள் செய்த தானமும் தர்மமும், நீங்கள் கொடுத்த மரியாதையும், நீங்கள் செய்த துரோகமும் கண்டிப்பாக உங்களை சேராது. உங்கள் உயிர் போகாது. ஒருவருக்கு தேவைப்படும் போது கொஞ்சம் நம்பிக்கையை காட்டுங்கள். அது எப்படி உங்களை சுற்றி வருகிறது என்பதை ஆச்சரியமாக உணர்வீர்கள். நீங்கள் உண்மையிலேயே உங்களை நேசித்தால் நீங்கள் ஒருபோதும் மற்றவர்களை காயப்படுத்த முடியாது. கடவுள் உனக்கு கஷ்டங்களை தரும்போது கலங்காதே. அவர் கஷ்டங்களை தருவது உன்னை கலங்க வைக்க அல்ல, உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்ற உண்மையை உனக்கு உணர்த்தத்தான். கர்மா என்று உங்கள் வாழ்க்கையை நீங்களே உருவாக்குகின்ற கர்ம வினையின் குவியல் வரமாகவும் இருக்கலாம், பாரமாகவும் இருக்கலாம். தேர்வு உங்களிடத்தில். கர்மா உங்களை உயிர் வாழ வைக்கிறது. அதுவே உங்களை கட்டுண்டாக்கவும் செய்கிறது. நீங்கள் சரியாக கையாண்டால் கர்மா உங்கள் முக்திக்கும் வழிவகுக்கிறது. உங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் எத்தனை கர்ம வினையை செய்திருந்தாலும் இந்த காலத்தில் கர்ம வினை எப்போதும் உங்கள் கையில் தான் உள்ளது. திருந்துவதற்கு இடமும் வாய்ப்பும் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் வருந்துவதற்கு நேரத்தை வகுத்து விடுவான் இறைவன். செய்த தவறை மீண்டும் செய்யாதிருங்கள். நீங்கள் குற்றம் செய்யும் போது கடவுள் உன்னை பார்க்கிறார். நீ தண்டனை பெறும்போது கடவுளை நீ பார்க்கிறாய். கோவிலுக்கு சென்றுதான் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பதில் இல்லை. யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தாலே கோவிலுக்கு சென்றதற்கு சமம்தான். நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும். ஒருவன் உன்னால் மனமுடைந்து இறைவனிடத்தில் முறையிட்டு அழும் நிலைக்கு ஒருபோதும் கொண்டு வந்து விடாதே. உடைக்கப்பட்ட மனங்களின் வேண்டுதல் இறைவனிடத்தில் அத்தனை பலம் மிகுந்தவை. உங்கள் பாவ கணக்கில் அது சேர்ந்துவிடும். வாழ்வின் நிலையாண்மை பற்றி ஒரு கணம் சிந்தித்தாலே போதும் தான் என்று ஆணவம் அழிந்துவிடும். நேரமும் சூழ்நிலையும் எந்நேரமும் மாறலாம். வாழ்க்கையில் யாரையும் மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். கர்மா ஒரு கொடூரமான எஜமான். நாம் பிறருக்கு செய்வது மற்றொருவர் மூலமாக நமக்கே வந்து சேரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி, அதுவே கர்மா எனப்படுவது. வலிமையான நபர் பழிவாங்குவதில்லை. அவர்கள் கர்மாவே அதற்கான வேலையை செய்யட்டும். கர்மா உங்களை கவனித்துக் கொள்வார். நான் என்னை கவனித்துக் கொள்வேன் என்று உறுதியளியுங்கள். நல்லதை செய்யுங்கள். நல்லது உங்களை பின்தொடரும். பொறுமையாக இருங்கள். உங்களை இழக்க தேர்ந்தெடுத்தவர் ஒரு நாள் வருத்தப்படுவார். கர்மா அவரை பார்த்து கொண்டிருக்கிறார். மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பது அவர்களின் கர்மா. நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பது உங்களுடையது. யாரையும் பழிவாங்க எண்ணாதே. உங்களை துன்புறுத்தும் நபர்கள் இறுதியில் தங்களை தாங்களே திருத்திக் கொள்வார்கள். நீங்கள் கர்ம வினையில் கடவுள் உங்களை பார்க்க அனுமதிப்பார். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் உங்களை சுற்றியுள்ள அனைத்தும் கடந்த கால கர்மாக்களின் வினையாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்மா வினையை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கீழே கமெண்ட் செய்யுங்கள். படிக்க நான் தயாராக இருக்கிறேன். இது போன்ற மேலும் பல ஊக்கமூட்டும் சிந்தனைகளை தொடர்ந்து பெற நம்மளுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.